பாரதி ராஜா சாரோட இறுதி சடங்கில் நடந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜெண்டோட அந்த இறுதி சடங்கு நடக்கும்போது அவர் மகள் நடந்துக்கிட்ட அந்த அநாகரிகமான விஷயங்களை பார்க்கும்போது எல்லோருக்குமே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் இன்றைக்கி அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா போயிட்டுருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகனான மனோஜ் பாரதி ராஜாவோட பிள்ளைகள் கிட்ட அவங்க நடந்துக்கிட்ட விதம், அதுக்காக அவங்க அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணினது அப்படின்னு தான் அவருடைய இறுதிச் சடங்குல கூட ஏன் இந்த மாதிரி அநாகரிகமாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி கேட்குற விதத்தில் அந்த விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனோஜ் பாரதி ராஜா இறந்த ஒரே வருடத்தில் பாரதி ராஜாவும் இறந்து போயிட்டாரு. அப்பாவை பறி கொடுத்து ஒரே வருடத்தில் தாத்தாவையும் பறி கொடுத்து ரொம்பவும் பாவமாக நின்றுட்டு இருந்தாங்க மனோஜ் பாரதி ராஜாவோட 2 மகள்களும். ஆனால் அந்த இடத்துல பாரதி ராஜாவோட மகளான ஜனனி செஞ்ச விஷயங்கள் தான் எல்லோரையுமே முகம் சுளிக்கிற மாதிரி வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சடனாக வந்து மனோஜ் பாரதி ராஜாவோட மனைவியான நந்தனாவை இழந்திருக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்பவும் ஆக்ரோஷமாக கையை நீட்டி அவங்கள வலுக்கட்டாயமாக அந்த சேர்லேருந்து எழுந்திருக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு எழுந்திரிச்ச அப்புறமேலு அவங்க அந்த பக்கமாக நகர்ந்து போயிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே ராதிகா சரத்குமார் வந்து ஜனனியை காம் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் மனோஜ் பாரதிராஜோட மனைவியான நந்தனா போய் அவங்களுடைய 2 குழந்தைங்களை கட்டி அணைச்சி அழுதுருக்குறாங்க. ரொம்ப அழுது அவங்க ராதிகா சரத்குமார் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஆண்டி, இங்கே கூட இந்த விஷயங்கள் வேணாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்குறாங்க. அவருடைய தாத்தாவான அந்த இரங்கலை அங்கேருந்து விரட்ட அடிக்கிற மாதிரி அவங்க பண்ண விஷயங்கள் தான் அந்த குழந்தைங்களோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும். அவங்க ரொம்ப அழுது பேசின விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வேகமாக பரவிட்டுருக்கு. ஏன் இந்த மாதிரி அவருடைய இறுதிச் சடங்கில் இன்றைக்கி இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்கீங்க? அவரும் உங்களுடைய மகனோட பிள்ளைகள் தானே, ஏன் இந்த மாதிரி ரொம்பவும் கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க? அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நந்தனாவுக்கு சப்போர்ட் வந்து இணையதளத்தில் ரொம்ப வலுவாக அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நந்தனாவோட மனோஜ் பாரதிராஜாவுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் ஜனனி தன்னுடைய பேருக்கு எழுதிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், பாரதி ராஜாவை ஏமாற்றி நிறைய சொத்துக்களை தன்வசம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நந்தனாவை வலுக்கட்டாயமாக அவங்க பேரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து வெளியேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும், அவங்களை இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இன்றைக்கி பரவிட்டுருக்குது. இதுதான் இன்றைக்கி மனோஜ் பாரதி ராஜாவோட அந்த கடைசி வாழ்நாளில் என்ன ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்பவும் வெளிச்சம் போட்டு இன்றைக்கி சமூக வலைதளம் காட்டியிருக்கு. சொத்துக்கள் பிரச்சனை தீர்க்க முடியாததான் அவர் தனியாக நீலங்கரை வீட்டில் 6 மாத காலம் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது.